எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 4 ஆண்டு சிறை. சற்று முன் ஆளுநர் அர்லேக்கர் திடீர் அறிவிப்பு. அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா 107 இடங்களில் வென்றது. பெரும்பான்மைக்கு 118 தேவை என்கின்ற போது காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் முதல்வர் விஜய் ஆட்சி அமைத்து வருகிறார். இவர்களில் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகளை தவிர மற்றவர்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என கூறி மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது MLA பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டனர். இதனையடுத்து இவர்கள் 6 பேரும் தாவேகாவில் இணைந்துவிட்டனர். அதிலும் விஜயபாஸ்கர்கள் இருவரும் தாவேகாவில் இணைந்த நிகழ்ச்சியை மாமல்லபுரத்தில் வெகு விமர்சையாக நடத்தினர். இந்த நிகழ்வில் முதல்வர் விஜய் கலந்து கொள்ளவில்லை. பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இவர்கள் இணைந்தனர். சுமார் 10,000 பேர் தாவேகாவில் இணைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வில் தாங்கள் அதிமுகவிலிருந்து ஏன் வந்தோம் என்பது குறித்து இருவருமே விளக்கினர். அப்பொழுது எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசுகையில், தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவை தொடங்கியவர் எம்ஜிஆர். தாவேகாவை உருவாக்கி 2 ஆண்டுகளில் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார் விஜய். இது சாதாரண மாற்றமில்லை, இது ஒரு தலைமுறை மாற்றம். எடப்பாடி பழனிசாமியை நாங்களெல்லாம் சேர்ந்துதான் அதிமுகவின் பொதுச் செயலராக்கினோம். ஆனால் அவரது தவறான முடிவுகளால் அந்த இயக்கம் கரையேற முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. உண்மையை எடுத்து சொல்பவர்களை அவர் துரோகி என்கிறார். யார் துரோகி? 42 ஆண்டுகள் அரசியலில் இருந்தவன் நான். கரூரில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் வென்றிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, கரூரில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் தாவேகாவில் இணைந்திருக்கிறோம் என்றார். இதையடுத்து இந்த நிகழ்வுக்கு பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் அதிமுகவில் இருந்து கனத்த இதயத்துடன் வெளியே வந்திருக்கிறோம். தொண்டர்கள், நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டுவிட்டுத்தான் இந்த கடின முடிவை எடுத்தோம். ஒரு சிலர் அதிமுகவிலிருந்து விலக வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் 90% பேர் அதிமுகவிலிருந்து விலகுவதே சரி என்று சொன்னதால் நாங்கள் விலகிவிட்டோம். தாவேகாவில் இதுபோல் இணைப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்ததில்லை. விஜய் தலைமையிலான அரசு எங்களை அணுகினார்கள். அதனால் நாங்கள் தாவேகாவில் இணைந்து விட்டோம் என்று தெரிவித்தார். அப்படி தாவேகாவினர் அணுகியதால் நாங்கள் இணைந்து விட்டோம் என எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடியோ திமுகவிற்கு லட்டு போல் கிடைத்துவிட்டது. இதனால் தமிழகத்தில் குதிரை பேரம் நடந்து வருவதாக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து இன்று மீண்டும் புகார் அளிக்க திமுக திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளும் ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்து குதிரை பேர புகார் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய அரசியல் நகர்வு தமிழக அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது நிலவி வருகிறது. ஏற்கனவே தற்போது தாவேகாவில் உட்கட்சி பூசல் நிலவி வருவதாக சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவில் இணைந்த காங்கிரஸ், அதிமுகவினருக்கே தற்போது தாவேகாவின் மூத்த நிர்வாகிகள் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அவர்களுக்கே பதவிகளையும் வாரி வழங்கி வருவதாகவும் ஆரம்பத்திலிருந்து கட்சிக்காக உழைத்து நாங்கள் கட்சியே கதி என்று இருக்கக்கூடிய எங்களை தாவேகாவினர் கண்டுகொள்ளவில்லை என்று தற்போது தாவேகாவின் அடிமட்ட தொண்டர்கள் புலம்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் தற்போது திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்ததும் என்ற ஒரு செய்தியும் வந்தது. அதுவும் உண்மைதான். ஏற்கனவே VS பாபு கொளத்தூரில் வென்ற VS பாபுவிற்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்று அவரே பலமுறை பல நிகழ்ச்சிகளில் கூறியிருக்கிறார். இந்த ஒரு விஷயமும் தாவேகாவினருக்கு பெரிய சறுக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுபோல் அடுத்தடுத்து தற்போது விஜய்க்கு
பல சிக்கல்களை ஏற்படுத்தும் சம்பவங்கள் அரங்கேறி வரும் இந்த சூழ்நிலையில் தற்போது திமுகவினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறிய வீடியோவுடன் அருளேகரை சந்தித்து நடந்ததை கூறியதால் தற்போது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு செயல்பாடும் இருந்து வந்தது. இந்த நிலையில் குதிரை பேரம் நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது தாவேகாவின் மீதும் மேலும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் தாவேகாவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டு சிறை தண்டனை என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதற்கான ஆலோசனையில்தான் தற்போது ஆளுநர் அர்லேக்கர் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே ஒரு பக்கம் போதையை ஒழிப்போம், கஞ்சாவை ஒழிப்போம் என்று கூறிய விஜய்க்கு அடுத்த ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது விஜயபாஸ்கர் குட்கா வழக்கில் சிக்கியவர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அப்படிப்பட்ட ஒருவரை தாவேகாவில் இணைத்து இப்படி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் என்று தாவேகா நிர்வாகிகளே புலம்பி வருகின்றனர். எனதான் முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து பல்வேறு இயக்கங்களை தொடங்கினாலும் கட்சியில் சேர்ந்திருப்பவரோ அப்படிப்பட்டவர் தானே. ஏற்கனவே அமைச்சர் சரத் மீது பலவிதமான குற்றங்கள் சுமத்தப்பட்ட நிலையில் அவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக பரவிய வீடியோ வெளியாகி அவரை தாவேகாவிலிருந்து நீக்க வேண்டும் என்று பலரும் குரல் எழுப்பி வந்த நிலையில் தற்போது குட்கா வழக்கில் சிக்கிய ஒருவரை தாவேகா பிரம்மாண்டமாக வரவேற்பதை தற்போது அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு அங்கு மரியாதை இல்லை என்று ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது. ஏனென்றால் அவர் அமைச்சர் பதவியின் முதலிடத்திலிருந்து படிப்படியாக 5வது இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்படி இருக்கும்போது அவரின் ஆதரவாளர்களுக்கும் இதுவரை எந்த ஒரு பதவியும் வழங்கவில்லை. தற்போது அதிமுகவிலிருந்து வந்த அந்த 4 அமைச்சர்களுக்கும் அதே கதிதான் என்ற ஒரு சூழலும் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவிலிருந்து தற்போது தாவேகாவில் இணைந்த அந்த 5-6 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் அர்லேக்கர் முடிவெடுத்து விட்டதாகவும் அதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.